சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல சீதா வராததுனால இந்த பக்கம் அருண் பயங்கரமா கோவப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா, அவளே இந்த கல்யாணத்த விட்டு போனதுக்கப்புறம் நான் மட்டும் எதுக்கு இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோவமா கிளம்புறாப்புல. அப்ப அங்க அண்ணாமலை வந்து என்னப்பா மாப்பிள்ளை திமிர காமிக்கிறியா? கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்ய முடியுங்கிறதுனால தானே நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க. உன்னைய நம்பி வீட்டுக்கு தெரியாம ரிஜிஸ்டர் மேரேஜே பண்ணிக்கிச்சே அந்த பொண்ணு. அந்த பொண்ண நீ இப்படியே விட்டுட்டு போவியா? இதுதான் நீ வச்சிருக்கிற இதா லட்சணமா? அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை கேள்வி மேல கேள்விய கேட்க, அதுக்கப்புறம் அருணால எதுவுமே பேச முடியல. "இல்ல சார், நான் சீதாவ அப்படிலாம் நினைக்கவே இல்ல. இப்ப நான் என்ன செய்றதுன்னே எனக்கு தெரியல." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல வந்து முத்து பின்னாடியே வந்துடுறாப்புல. நம்ம சீதா, மீனா வராங்க. அவங்களுக்கு பின்னாடியே செல்வம் நம்ம முத்துவ போதையோடயே அழைச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாப்புல. ஸோ முத்து வந்ததுனால கல்யாணத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, நம்ம முத்து எப்படி இருக்கிறாப்ல அப்படிங்கிறத அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப கேவலமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க சீதா, அருணோட கல்யாணம் நடக்க ஆரம்பிக்குது. முத்துவ ஒரு ஓரமா கொண்டு வந்து நிக்க வச்சுட்டாங்க. ஸோ நம்ம செல்வம் கீழ விழுவாம பிடிச்சுக்கிறாப்ல. அப்படி இருந்தும் தள்ளாடிக்கிட்டே தான் இருக்கிறாப்ல. இப்ப தாலியும் கட்டிடுறாப்ல. நம்ம சீதா, அருணோட கல்யாணமும் முடிஞ்சிடுது. இதுக்கப்புறம் ஆசீர்வாதம்லாம் பண்ணதுக்கப்புறம் அண்ணாமலை, விஜயா எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம மீனா வந்து முத்துவ மேடைக்கு கூப்பிடுறாங்க. ஆனா, முத்து இருந்துகிட்டு, "இதுக்கப்புறம் எனக்கும், உங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல உங்க குடும்பத்துக்கும். நானும் இதுக்கப்புறம் உன் வீட்டுக்கு வரமாட்டேன். நீயும் என் வீட்டுக்கு வந்துராத" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்புல. இங்க வீட்ட காமிக்கிறாங்க. விஜயா வந்து பார்த்தீங்கன்னா, முத்துவ பத்தி விஜயாவும், இந்த மனோஜும் தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம முத்து போதையோடயே வீட்டுக்குள்ள தள்ளாடிக்கிட்டே வந்து எல்லாத்துக்கிட்டயும் போயிட்டு, "என்னைய திட்டுங்க, என்னைய திட்டுங்க" அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாப்புல. இதோட இனிய எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.